இல்ல நீங்க மேடம் என்ன விஷயத்துக்காக அதாவது இன்றைக்கு வந்து இந்தியாவில் வந்து 1000க்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருக்கு. நல்ல தெரிஞ்சுக்கணும், 1000க்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருக்கு. அந்த ஜாதிகள்ல வந்து இன்றைக்கு வந்து தேவேந்திர உள்ள சமுதாயத்துக்காக இந்த கம்யூனிட்டி மட்டும் பேஸ் பண்ணி ஏன் எடுக்கிறாங்க ஆய்வு பண்ணலாம். சமுதாயத்தும் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு ஒரு உருவு இருக்கு. ஏன்னா வந்து இத சொன்னதை பத்தி முதல்ல நான் எதுக்கு தமிழ் படிக்கிறேன் அது கொஞ்சம் சொல்லணும். வந்து என்னோட BA படிச்சப்ப ஒரு ஆசிரியர் தமிழ்நாட்டிலிருந்து வந்து எங்களோட கல்லூரியில சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் தமிழ் கலாச்சாரத்தை பத்தி சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அந்த காலத்துல இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப பயங்கரமான ஆசை வந்து நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் கண்டுபிடிச்சேன். அப்போ அந்த காலத்துல 2004 நான் ஒரு வருஷத்துக்கு மதுரையில படிச்சேன். மதுரையில படிச்சப்ப நான் தமிழ் மொழி படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட ஆசிரியர் ஒரு சின்ன அளவுல ஒரு ஆய்வு ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ வந்து அந்த இந்து மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் அந்த அம்மன் குறிப்பாக மாரியம்மனை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது கோயிலுக்கு போற ஆரம்பிச்சுட்டேன், அடிக்கடி போவேன் அந்த காலத்துல. அப்போ வந்து ஒரு சின்ன கிராமத்துல இருந்த அம்மன் கோயிலை பத்தி நிறைய பேர் சொன்னாங்க. அந்த கிராமம் பேர் பூவந்தி, சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. அங்கே போய் அந்த மக்களோட ரொம்ப பழகியாச்சு. ரொம்ப உபசரிப்பு எல்லாம் ஊக்கம் எல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப பாசமா இருந்தாங்க. ஒரு 2-3 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு கோடை காலத்துல ஒரு சம்மர் கிளாஸ் தமிழ் வகுப்புக்கு போனேன் மதுரையில. அப்போ இன்னும் அந்த கிராமத்துல இருந்தவங்க இன்னும் உங்களை பார்க்கணும், எப்படி இருக்காங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து 2007 இருந்து இந்த ஜாதி உணர்ச்சி அவங்களுக்கு பயங்கரமா வந்துச்சு. அவங்களோட ஊர்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த ஊர் அந்த வேற ஜாதியோட ஆட்சியில இருக்கு. அதனால இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. ஆனா கொஞ்சம் வெளியே சொல்ல முடியாத கஷ்டம். அப்புறம் வந்து அவங்களோட வீட்டுல அந்த படங்கள் பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த சுந்தரலிங்கம் படம், அப்புறம் பசுபதி பாண்டியன், ஜான் பாண்டியன் படம், அப்புறம் அது எல்லாரும் பெரிய தலைவர் இமானுவேல் சேகரன் அவங்களை பத்தி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த விஷயம் அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானதுன்னு தெரிஞ்சது. அவங்க இந்த விஷயத்தை பத்தி பேசினப்ப அவங்களுக்கு ஒரு பயங்கரமான பெருமை வந்தாச்சு. அது பார்த்தால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வந்தாச்சு. அப்போ ஒரு நாளைக்கு அவங்க என்னை பரமக்குடி கூட்டிக்கிட்டு போனாங்க. அவங்க கூட போயிட்டு அங்கே இருக்கிறவங்களோட பேசினேன், இந்த விஷயத்தை பத்தி விசாரிச்சேன். அப்புறம் போய் கொஞ்சம் ஆங்கிலத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணேன். இப்போ கொஞ்சம் ரீசெண்டா யாரோ இந்த மாதிரி ஆராய்ச்சி இந்த சமுதாயத்தை பத்தி கொஞ்சம் ஒன்றும் செய்யல. அப்புறம் இந்த சமுதாயம் இப்போ பயங்கரமான மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. அவங்க ரொம்ப முன்னேற்றுவாங்க. அப்புறம் உங்களோட அடையாளம் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமானதுன்னு அப்படின்னு நினைச்சேன்.